முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் உள்ள இஸ்ரேலிய பிரஜைகள் மீது தாக்குதல் நடத்த திட்டம், அதிரடியாக 2 கைது. அருகம்பே தாக்குதல் திட்டம் 7ஆம் திகதிக்கு முன்னரே அரசாங்கத்திற்கு தகவல் கிடைத்துள்ளது என்கிறார் காஞ்சன. பயங்கரவாதிகளால் இலங்கைக்கு ஆபத்து, அரசுக்கு முன்னாள் ஜனாதிபதியின் ஆலோசகர் வழங்கிய ஆலோசனை. 5 ஓய்வூதியங்களை பெறும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த அம்பலப்படுத்திய வேட்பாளர். துப்பாக்கிகளை தொடர்ந்து வைத்திருக்க நீதிமன்றில் மனு தாக்கல். நாமல் ராஜபக்ஷ குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலை. வணக்கம். தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பது மாணிக்கம் நேசமணி. செய்தியாசிரியர் MD லூசியஸ். இலங்கையில் உள்ள இஸ்ரேலிய பிரஜைகள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்ததாக கூறப்படும் 2 பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் ஒருவர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர் எனவும் மற்றொருவர் கொழும்பை சேர்ந்தவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பை சேர்ந்தவரின் தந்தை மாலைத்தீவு பிரஜை எனவும் தாய் இலங்கை பிரஜை எனவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். இஸ்ரேல், மத்திய கிழக்கு மற்றும் ஹிஸ்புல்லா தரப்பினருக்கு எதிராக நடத்தப்படும் தாக்குதலுக்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக இலங்கையில் உள்ள இஸ்ரேலிய பிரஜைகளை இலக்கு வைத்து சந்தேக நபர்கள் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அதே நேரம் அவர்களுக்கு உதவிகளை வழங்கும் தரப்பினர் தொடர்பில் ஆராய்வதற்காக போலீசார் முழுமையான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இதே நேரம் தெஹிவளையில் அமைந்துள்ள இஸ்ரேல் தூதரகத்தின் அருகே சந்தேகத்துக்கிடமான முறையில் சுற்றித் திரிந்த ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட 21 வயதான சந்தேக நபர் மாவனெல்லை கிரிந்தனிய பகுதியை சேர்ந்தவர் என கூறப்படுகிறது. அவர் அப்பகுதியில் இருந்ததற்கான திருப்திகரமான விளக்கம் அளிக்க தவறியதால் அவரை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதே நேரம் சுற்றுலா பயணிகளுக்காகவோ அல்லது வேறு நோக்கத்திற்காகவோ இலங்கைக்கு வருகை தந்த இஸ்ரேலியர் ஒருவர் தனது தனிப்பட்ட பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டிய அவசியத்தை உணர்ந்தால் அவர்கள் பின்வரும் தொலைபேசி இலக்கத்திற்கு நேரடியாக தொடர்பு கொண்டு தேவையான உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியும் என போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது. சுற்றுலாத்துறைக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் தமயந்த விஜயஸ்ரீ என்பவரை 071-859-2651 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக தொடர்பு கொண்டு தேவையான உதவிகளை பெறலாம். நாட்டில் உள்ள இஸ்ரேலியர்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்படலாம் என்ற அச்சுறுத்தல் இருப்பதனால் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையம் மற்றும் சுற்றுலா பயணிகள் செல்லக்கூடிய இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி அருகம்பை பகுதிக்கு மேலதிகமாக பொத்துவில், மிரிச, வெலிகம, இக்கடுவ, காலி, திருகோணமலை, நீர்கொழும்பு, நிலாவெளி, பண்டாரவளை மற்றும் மட்டக்களப்பு உள்ளிட்ட பல பகுதிகளிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இலங்கையின் அருகம்பே பகுதியில் இஸ்ரேலிய சுற்றுலா பயணிகளுக்கு ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல்கள் குறித்து அக்டோபர் 7ஆம் திகதிக்கு முன்னர் தகவல் கிடைத்த போதிலும் தற்போதைய அரசாங்கம் செயற்படாமல் இருப்பது குறித்து முன்னாள் அமைச்சர் காஞ்சன விஜயசேகர கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து எக்ஸ் பதிவில் பதிவிட்டுள்ள முன்னாள் அமைச்சர், தாக்குதல் அச்சுறுத்தல்கள் தொடர்பில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அரசாங்கம் வெளிநாட்டு தூதரக அதிகாரிகளுடன் ஏன் விளக்கமளிக்கவில்லை? தேசிய பாதுகாப்புக்கு ஏற்படும் அச்சுறுத்தலை ஒருபோதும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. சுற்றுலா வருமானம் நாட்டின் மிக முக்கியமான வருமான ஆதாரங்களில் ஒன்றாகும். அரசாங்கத்திடம் முன்கூட்டியே தகவல் இருந்திருந்தால் மற்றும் ராஜதந்திர தூதரகங்களுக்கு அது தொடர்பில் விளக்கியிருந்தால் விடுக்கப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடன் பயண ஆலோசனை எச்சரிக்கையை தடுத்திருக்கலாம். அரசாங்கம் குறைந்தபட்சம் இப்போது ராஜதந்திர தூதரகங்கள் மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகளுடன் ஒரு கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்க வேண்டும். எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அவர்களுக்கு விளக்கம் வேண்டும். அத்துடன் இலங்கைக்கான பயண ஆலோசனையை நீக்க வெளிநாட்டு தூதரகங்களுடன் இணைந்து செயற்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். பயங்கரவாதிகளால் இலங்கைக்கு ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல்களை தடுப்பதற்கு தேசிய பாதுகாப்பு ஆலோசகரை நியமிக்குமாறு தற்போதைய அரசாங்கத்திற்கு முன்னாள் ஜனாதிபதியின் ஆலோசகர் சாகல ரத்நாயக்க ஆலோசனை வழங்கியுள்ளார். நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், ஏனைய நாடுகளுடன் புலனாய்வு பகிர்வு வலையமைப்பை அறிமுகப்படுத்தியமை முன்னாள் அரசாங்கத்திற்கு இவ்வாறான அச்சுறுத்தல்களை தவிர்க்க உதவியது. தற்போதைய அரசாங்கம் அவ்வாறான தேவையான நடவடிக்கைகளை எடுத்திருந்தால் இந்த அச்சுறுத்தல்கள் வெளிவருவதை தடுத்திருக்க முடியும்.
வளர்ந்து வரும் சுற்றுலாத்துறையிலும் நாட்டிலும் இத்தகைய அச்சுறுத்தல்களின் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும். இவ்வாறான எச்சரிக்கைகள் சுற்றுலாத்துறையை பாதிப்பது மட்டுமன்றி பொருளாதாரத்தையும் கடுமையாக பாதிக்கும். இலங்கையின் அந்நிய செலாவணியை நேரடியாக பாதிக்கும். தொழில் வாய்ப்புகள் மற்றும் வர்த்தக நடவடிக்கைகளுக்கு இடையூறாக அமையும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு 4 அல்லது 5 ஓய்வூதியங்கள் வழங்கப்படுகிறது என தேசிய மக்கள் சக்தியின் மாத்தறை மாவட்ட வேட்பாளர் உப்புல் குமாரபெரும குற்றம் சாட்டியுள்ளார். மாத்தறை மாவட்டத்தில் நேற்று நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் பிரச்சார கூட்டத்தில் இதனை தெரிவித்த அவர், ஜனாதிபதி தேர்தலின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மக்களுக்கு 3 வாக்குறுதிகளை வழங்கினார். அதாவது நாட்டின் அரசியல் கலாச்சாரத்தை மாற்றி நாட்டை நிலையான அபிவிருத்தி பாதைக்கு கொண்டு செல்வது, அரசியல்வாதிகள் கொள்ளையடித்த செல்வத்தை மீட்பது, திருடர்களுக்கு தண்டனை வழங்குவது. அடுத்த 5 வருடங்களில் இந்த முக்கிய விடயங்களை நிறைவேற்றுவதற்கு நாம் அரசாங்கத்தை வழிநடத்துவோம். அனுர ஜனாதிபதியாகி 1 வாரத்திற்குள் 150 வாகனங்கள் கையளிக்கப்பட்டுவிட்டன. சட்டம் நியாயமாக பயன்படுத்தப்படும் போது அது அனைவரையும் சமமாக பாதிக்கும். ஆனால் இன்னும் சில விடயங்களை மாற்ற முடியவில்லை. பாராளுமன்றம் செல்ல வேண்டும். மஹிந்த ராஜபக்ஷவுக்கு 4 அல்லது 5 ஓய்வூதியங்கள் உள்ளன. அரச ஊழியர் 55 ஆண்டுகளுக்கு பிறகு ஓய்வூதியம் பெறுகின்றார். ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் 5 ஆண்டுகளுக்கு பிறகு ஓய்வூதியம் பெற உரிமை உண்டு. மேலும் முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அவர்களது மனைவிமார்களின் சிறப்புரிமைகள் பறிக்கப்பட வேண்டும். முன்னாள் ஜனாதிபதி ஒருவருக்கு கொழும்பு 7இல் சொந்தமாக வீடொன்றும் அந்த வீட்டிற்கான பணியாளர்களும் உள்ளனர். காவலர்கள் வழங்கப்படுகின்றனர். நாட்டின் அபிவிருத்தியை புதிய பாதைக்கு கொண்டு செல்வதற்கு புதிய சட்டங்களை உருவாக்குவதற்கு பெரும்பான்மை பலத்துடன் கூடிய பலமான பாராளுமன்றம் தமது கட்சிக்கு தேவை. அதற்காக அரசியலமைப்பை புரிந்து கொண்டவர்கள் குழு ஒன்று இவரிடம் பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட வேண்டும் என உப்புல் குமாரபெரும தெரிவித்துள்ளார். அனுமதி பத்திரத்தின் கீழ் வழங்கப்பட்டுள்ள துப்பாக்கிகளை மீள கையளிக்குமாறு பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் விடுத்த அறிவிப்பை வலுவிழக்க செய்யும் உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை எதிர்வரும் 30ஆம் திகதி விசாரணைக்கு அழைக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வர்த்தகர் ஒருவரினால் தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான பரிசீலனை நேற்று இடம்பெற்றது. பாதுகாப்பு அமைச்சின் தீர்மானத்திற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள மேன்முறையீட்டு மீதான தீர்ப்பு கிடைக்கும் வரை தமது கட்சிக்காரர் வசமுள்ள துப்பாக்கியை தொடர்ந்தும் வைத்திருக்க அனுமதி அளிக்குமாறு மனுதாரர் சார்பில் மன்றில் முன்னிலையான சட்டத்தரணி கோரியுள்ளார். இது தொடர்பான ஆலோசனையை பெற்றுக்கொண்டு சமர்ப்பணங்களை முன்வைப்பதற்காக நாளொன்றை ஒதுக்கி தருமாறு பிரதிவாதிகள் சார்பில் மன்றில் முன்னிலையான மேலதிக மன்றாடியார் நாயகம் கோரியுள்ளார். இதன்படி குறித்த சமர்ப்பணங்களை முன்வைப்பதற்கு எதிர்வரும் 30ஆம் திகதி வழக்கை மீள அழைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. நாமல் ராஜபக்ஷ குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலை. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் சுமார் 2.5 மணித்தியாலங்கள் வாக்குமூலம் அளித்துவிட்டு அங்கிருந்து வெளியேறினார். இன்று காலை 9 மணி அளவில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ வாக்குமூலம் வழங்குவதற்காக தமக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக கூறி குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வந்திருந்தார். 2010 தொடக்கம் 2015ஆம் ஆண்டுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது மேற்கொள்ளப்பட்ட நிதி விவகாரங்கள் தொடர்பில் விசாரணை முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. நாட்டின் பல பகுதிகளில் மழையுடனான வானிலை பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் சப்ரகமுவ, தென், வடமேல் மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா மாவட்டங்களிலும் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பதிவாகக்கூடும். மேல் சப்ரகமுவ, தென் மற்றும் வடக்கு மாகாணங்களின் சில பகுதிகளில் 50 மில்லிமீட்டர் வரையான மழைவீழ்ச்சி பதிவாகக்கூடிய சாத்தியம் நிலவுகிறது. வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை, அம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே நேரம் அடுத்த 48 மணி நேரத்தில் நில்வலா ஆற்றை சூழவுள்ள தாழ்நில பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
පස්ගොඩ කොටපොළ පිටබැද්දර අකුරස්ස අතුරුලිය மாலிம்பட கமுறுபிட்டிய திகாகொட மராட்டிய மற்றும் தேவனுவர செயலக பிரிவுகளுக்குட்பட்ட தாழ்நில பகுதிகளுக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. நில்வலா ஆற்றின் மேல் மற்றும் நடுப்பகுதிகளில் நேற்று முதல் இன்று காலை வரை கணிசமான மழைவீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. அசன் நஸ்ரல்லாவின் வாரிசாக கருதப்படும் அசேம் சபீதீனின் மரணத்தை ஹிஸ்புல்லா அமைப்பு உறுதிப்படுத்தியுள்ளது. அமாஸ் அமைப்புக்கு ஆதரவாக லெபனானில் செயற்படும் ஹிஸ்புல்லா அமைப்பினரை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது. இதில் ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் அசன் நஸ்ரல்லா கடந்த மாதம் 27ஆம் தேதி கொல்லப்பட்டார். இதனைத் தொடர்ந்து ஹிஸ்புல்லா அமைப்பின் சிரேஷ்ட தலைவரும் நஸ்ரல்லாவின் உறவினருமான அசீம் சபீதீன் ஹிஸ்புல்லாவின் அடுத்த தலைவராக பதவியேற்க இருப்பதாக தகவல் வெளியானது. இந்த சூழலில் அடுத்த தலைவராக வருவதற்கு வாய்ப்புகள் கொண்ட ஹிஸ்புல்லா அமைப்பின் முக்கிய தலைவரை 3 வாரங்களுக்கு முன் நடத்திய வான்வெளி தாக்குதலில் கொன்றுவிட்டதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்தது. இது தொடர்பாக ஹிஸ்புல்லா அமைப்பு எந்த கருத்தையும் வெளியிடாமல் இருந்தது. இந்நிலையில் இஸ்ரேல் தாக்குதலில் அசீம் சபீதீன் உயிரிழந்து விட்டதாக ஹிஸ்புல்லா தற்போது அறிவித்துள்ளது. பெய்ரூட்டின் விமான நிலையத்துக்கு அருகில் கடந்த 4ஆம் தேதி வான்வெளி தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. அதற்கு பிறகு அசீம் சபீதீனுடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது என்று ஹிஸ்புல்லா அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து ஹிஸ்புல்லா அமைப்பின் அடுத்த தலைவர் யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஹிஸ்புல்லா லெபனானில் அதிகாரம் செலுத்தும் இராணுவ, அரசியல் மற்றும் சமூக அமைப்பாக செயற்பட்டு வருகிறது. ஹிஸ்புல்லாவை தீவிரவாத அமைப்பு என்று இஸ்ரேல், அமெரிக்கா, பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகள் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. துருக்கி தலைநகர் அங்காராவிற்கு அருகில் உள்ள விமான நிறுவனம் ஒன்றின் தலைமையகத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். அத்துடன் 22 பேர் காயமடைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். குர்திஸ் கிளர்ச்சியாளர் குழுவான PKKவினால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என நம்பப்படுகிறது. எனினும் இந்த தாக்குதலுக்கு எந்த அமைப்பும் இதுவரை பொறுப்பேற்கவில்லை. அதே நேரம் வடக்கு ஈராக் மற்றும் வடக்கு சிரியாவில் உள்ள குர்திஸ் கிளர்ச்சியாளர்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தியதாக துருக்கியின் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. துருக்கி, அமெரிக்கா மற்றும் பிரித்தானியா ஆகிய நாடுகளில் PKK குழுவை ஒரு பயங்கரவாத அமைப்பாக அறிவித்து தடை விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய நாணய மாற்று விகிதம். இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.